பிதாசுவின் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில் எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நீங்க எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. எல்லாவித சோதனை பாதையிலும் எங்களை நடத்தி இன்று இங்கு அமர செய்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை தகப்பனை போல தாயை போல அரவணைத்து வழிநடத்துகிற தேவனே, உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தினீரே. எங்களுக்காக எல்லாவித அவமானங்களையும் எல்லாவித சாபங்களையும் ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பாவங்களை சுமந்து எங்களுக்காக பரலோகத்தின் வழியை திறந்து வைத்தீரே. உமக்கு நன்றி ஏசப்பா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி நீர் இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி எங்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்து அரவணைத்து எங்களை பாதுகாக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எங்களை அன்புடன் சுமந்து சென்ற தெய்வமே, உமக்கு நன்றி.
எங்களுடைய தனிமையான பாதையில் நாங்கள் கடக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்த பொழுதும் கூட கரத்தை பிடித்து அந்த இடத்தை தாண்ட எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி இயேசப்பா. உங்க அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய அன்புக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் பெரியவராய் இருந்தும், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தும், எளியவர்களான எங்களை கண்ணோக்கி பார்த்து, அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கீங்களே, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் உம்முடைய கிருபையை புதுப்பித்து, அப்பா, எங்களோடு உறவாட ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த நாங்க நாங்க வெறும் சாதாரண மனிதர்கள் அப்பா. அப்பா, எங்களுடன் பேச எங்கள் உறவுகளே தயங்குகின்ற பொழுதும் கூட, அப்பா, நீங்க எங்களோட இருந்து எங்களை சந்தோஷமா எங்களோட உறவாட நீங்க விருப்பப்படுறீங்க, நன்றி ஏசப்பா. அப்பா, நீங்க எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. உமக்காக, உங்களுக்காக நாங்கள் அனைவரும், அப்பா, உங்க வார்த்தையை கேட்டு தியானித்து உங்களுக்காக காக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. எங்களுக்கு அறிவை தாங்கப்பா. உன் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க உங்க உங்க ஏக்கம் எல்லாம் நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்க எதற்காக எங்களை நீங்க உருவெடுத்து வளர்த்து வந்திருக்கீங்களோ அதை நிறைவேற்ற, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற, சாட்சிகளாய் வாழ்ந்திட உங்க கிருபையை தாங்கப்பா. நன்றி இயேசுப்பா. நன்றி, கொடான கொடி நன்றி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே.
Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. இசப்பா என்று பேசக்கூடிய சகோதரர் ஆசீர்வதிங்க. அவர்கள் மூலமாக எங்களோட பேசுங்க, எங்களோட இடர்படுங்க. அப்பா உம்முடைய ஞானத்தை எங்களுக்குள்ள வளர்த்து விடுங்க. அதற்கொண்டு நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Thank you, Ruby, for leading worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்நாளிலும் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து படிக்கப் போகிறோம். கடைசி காலத்தின் முடிவை குறித்து பல நாட்களாய் நாம் பார்த்து வந்தோம். இன்றைய கடந்த முறை நான் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது 7 முத்திரைகளை குறித்து பார்த்தோம். அதை குறித்து ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு 7 எக்காலங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். 7 என்கிற அந்த நம்பர், அந்த எண் இந்த புத்தகத்தின் முழுவதிலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு முழுமையை குறிக்கிறது. இதை குறித்து நாம் பார்த்தோம். 7 சபைகள், 7 தூதர்கள், 7 எக்காலங்கள், 7 இடி முழக்கங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது முழுமையை குறிக்கிறது. இட் கம்ப்ளீட்ஸ், இட் டினோட்ஸ் கம்ப்ளீட்னஸ். அதுதான் அந்த புத்தகத்தின் ஒரு மைய காரியமாக இருக்கிறது. முன்னுரை பார்க்கும் பொழுது இது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். மூலமாக சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு மெய்யான தெய்வமா இருக்கிறார். த டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்துல யோவான் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். ஸோ டிவினிட்டி அண்ட் டியிட்டி ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் தான் முதலாவது யோவான் இங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்ன, அவைகள் சபைகளாயிருக்கிறது. இந்த 7 சபைகளுக்கும் தேவன் சொல்லுகிற பொழுது அந்த 7 சபைகள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் அந்த காரியத்தில் நாம் பார்க்கிறோம். 7 விசேஷத்தை குறித்து நான் சொல்லிவிட்டேன். 7 என்பது முழுமையை குறிக்கிறது. தேவன் ஆணையிடுகிறார் என்பதையும் அது குறிக்கிறது. அதை குறித்தெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். God has made a promise, let us took an oath. இவைகள் எல்லாம் அந்த நம்பர் 7 குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது முழுமையை குறிக்கிறது. 7 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 7 சபைகளும் பத்மோஸ் என்கிற தீவுக்கு அருகாமையில் இருக்கிற சபைகள். இந்த ஒவ்வொரு சபைக்கும் தேவன் ஒவ்வொரு மெசேஜை கொடுக்கிறார். அவர் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளுக்கும் தேவன் எழுதுகிறதாய் இருக்கிறது. 7 சபையின் முழுமையை குறிக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, மணவாட்டியாகிய சபை, அதைத்தான் இந்த 7 சபைகள் குறிக்கிறது. அதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சபைக்கு எழுதி முடிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளும், அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தேவன் எழுதுகிறார். பரலோகமும் சிங்காசனத்தையும் குறித்து நாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன நாம பார்க்கிறோம்னா, God is the sovereign king, God is an everlasting God. இதை குறித்து தான் நாம் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தோடு ஒப்பிட்டு நாம் படித்தோம். Ultimately, the purpose of Revelation chapter 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, glory be to God the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவரே ராஜரீகம் பண்ணுகிறவர், அவரே கர்த்தாதி கர்த்தர் என்பதை உணர்த்துகிறதா இருக்கிறது அந்த 4 அதிகாரம். ஸோ முன்னுரை பார்த்தோம், டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். 2-3 அதிகாரங்கள் 7 சபைகளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் தேவனே இரட்சகர், தேவன் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் என்பதை குறித்து யோவான் சொல்லுகிறார். பாருங்க, அவர் அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் சரியா சொல்றாரு. பாருங்க, ஃபவுண்டேஷன் எல்லாம் வச்சுட்டு 5ஆம் அதிகாரத்துல போகும் பொழுதும் 7 முத்திரைகள் என்று வரும் பொழுது அந்த முத்திரையை உடைக்கத்தக்கவர் யார் என்று பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரையை உடைக்கிறவரா இருக்கிறாரு. அவருக்கு 7 கொம்பு இருக்கு, 7 கண்கள் இருக்குதுன்னா தேவனேரா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பிதாவாகிய தேவன் கிங்கா இருக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிங். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், ஆம்னிஷியன்ஸ் என்று நாம் பார்க்கிறோம், ஆம்னிஷியன் காட் என்று பார்க்கிறோம். அப்ப ஜீசஸ் இஸ் தி எவர்லாஸ்டிங் கிங், ஜீசஸ் இஸ் தி ஆல் நோயிங் காட் என்பதையும் அவர் குறிக்கிறார். அப்ப திரும்ப என்ன பண்றாருன்னா, டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
இயேசு மெய்யான தேவனாயிருக்கிறார். இவரை அனைவரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி ஜெகோவா விட்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கர்த்தர் இல்லை, இயேசு உண்டாக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது அதெல்லாம் தவிடுபடியாகிறது. காரணம் என்னவென்றால் இயேசு மெய்யான தேவனாய் இருக்கிறார். அப்ப அவருதான் இந்த முத்திரையை உடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் என்று வேதம் சொல்லுகிற பொழுது அது தேவனை குறிக்கிறது. இந்த முத்திரைகளை உடைக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க எவ்வளவு கிளியரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஸோ பர்பஸ் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ காட் இஸ் a sovereign God and Jesus is God. இப்போ 7 முத்திரைகளை குறித்து பார்த்தோம். முதலாம் முத்திரை பார்த்தீங்கன்னா கான்குவரர், அதாவது ஜெயிக்கிறவர்களா இருப்பாங்க. பல கோத்திரங்களை ஆளுகை செய்கிற ராஜ்யங்கள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறமா இரத்தத்தினால அநேக ராஜ்யங்கள் ஆஹ், கொல்லப்பட்டன. இந்த இரத்தத்தினால் கொல்லப்பட்ட ராஜ்யங்கள் எதை குறிக்கிறது? கிரேக்க ராஜ்யம், பெர்ஷிய ராஜ்யம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யம், இது எல்லாவற்றையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. உலகத்தில் உள்ள இன்றைக்கு வரைக்கும் ரோம ராஜ்யம் தான் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறது. எத்தனை வார்ஸ், எத்தனை போராட்டங்கள், இது எல்லாவற்றையும் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்புறம் நீங்க அடுத்து பார்க்கும் பொழுது 3வது முத்திரை பிடிக்கும் பொழுது கருப்பு குதிரையை பார்க்கிறாரு. தராசை வச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு, காஸ்ட்லி லிவிங் ஆயிடுச்சு. யாராலையும் மக்களால வாங்க முடியல, கொல்ல முடியல. அந்த அளவுக்கு காலங்கள் கொண்டிருக்கிறது. உலகத்துல பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் இன்னும் வறுமை போகல. வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் உலகம் முழுவதும். அப்புறம் ஆஹ் 4th சீல், 4ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்னா மரணம் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. உலகத்துல, அதாவது 19th செஞ்சுரிக்குல அப்புறமா கொல்லப்பட்டவர்கள் உலகத்தில் எண்ணிக்கை மிக அதிகமா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி மரித்தவர்களின் எண்ணிக்கையை விட 19th செஞ்சுரிக்கு அப்புறமா மனிதர்களால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. அதுதான் அந்த 4th சீல் ரெப்ரசென்ட் பண்ணுகிறது. 5ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் கதறுகிற சத்தம். அதுதான் பார்க்கிறோம் நம்ம அங்க. எதுவரைக்கும் நீர் பழி வாங்காமல் இருப்பீர்னு சொல்லிட்டு எப்ப ஆண்டவரை will pass judgment என்று சொல்லி முழங்குகிற ஒரு சத்தத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். 6ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது எல்லாமே அகன்று போகிறது. உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் முடிவு வருகிறது. இதுதான் அந்த 6ஆம் முத்திரை. அப்ப எல்லா ராஜ்யங்களும் அகன்று போனாலும் யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த 6ஆம் முத்திரையை உடைக்க, அந்த 17ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது யார் நிலை நிற்கக்கூடும் என்பதற்கான பதில் அந்த 7ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நிலை நிற்க முடியும் என்பதை தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாம் முத்திரை போடப்பட்டவர்கள், தேவனால் முத்திரை போடப்பட்டதுனால அவங்க நிலைத்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இவங்க சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிறவர், சிங்காசனத்துக்கு முன்பதாக இரவும் பகலும் அவரை ஆராதிப்பாங்க. அவங்களுக்கு இனி பசி இல்லை, அவங்க தாகம் அடைவதில்லை, அவங்களுக்கு இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளில் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, யார் நிலை நிற்கக்கூடும்? இவ்வளோ மரணம் வருவது உலகத்துல, இவ்வளோ விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உலகத்துல நடந்தாலும் அவரால் முத்திரைக்கப்பட்டவர்கள், அவருக்காக சொந்தமானவர்கள், அவரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்துல என்றென்றைக்கும் இருப்பார்கள் என்பதை அந்த 7ஆம் அதிகாரம் சொல்லி முடிகிறது. 7ஆம் அதிகாரமும் கரெக்டா இருக்குல்ல, அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் குறிக்கிறதுக்கு வாசிக்கும் பொழுது அதுவும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் அவர் 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துல அமைதல் உண்டாகிறது. அப்புறம் 7 தூதர்கள் நிக்கிறாங்க. அவங்க 7 எக்காலங்களை தங்களுடைய கைகளில வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த 7 எக்காலங்களை
அந்த 7 தூதர்களும் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது? அப்ப அந்த 7ஆம் முத்திரையில என்ன இருக்குது? ஒரு 7 எக்காலம் வெளிவருகிறது. நம்ம 7ஆம் முத்திரை உடைக்கும் போது 7 எக்காலம் வெளிவருகிறது. இந்த 7 எக்காலத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 7 எக்காலம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து நாம் சுருக்கமாய் முடிப்போம். இதுவரைக்கும் வாசித்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்லை எதுவும் காமெண்ட்ஸ் இருக்கா? ஓரளவு உங்களுக்கு கோரிலேஷனா புரிந்து வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம். ஆல்ரைட். 7 எக்காலம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள், மரணங்கள், அப்புறம் ஆனா இவ்வளவு உலகத்துல நடந்தாலும் அவரால் மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுதானே உங்களுக்கு தெரியும். அதான் காமன் மெசேஜ். அந்த தீமை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். உலகத்துல காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. அது நமக்கு அடையாளமாய் தெரிய போகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் இனி என்றைக்கும் சோர்ந்து போவதில்லை. அவர் கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். அதை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 7 காலத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் அதை குறித்து தான் திரும்ப நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னும் டீட்டெயிலா அந்த 7 காலம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல நடக்க போகிறதுனால காட்ஸ் ஜட்ஜ்மெண்டை குறித்து சொல்லுகிறது. இந்த 7 எக்காலத்தோட சம்மரி இங்க நான் கொடுத்திருக்கிறேன். முதலாம் எக்காலம் ஊதும் பொழுது பூமியில் உள்ள எல்லா ட்ரீஸ், கிராசஸ் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறதுனா எரிந்து போகப்படுகிறது. இரண்டாம் எக்காலம் ஊதும் பொழுது கடல்ல உள்ள ஜந்துக்கள், கடல்ல உள்ள பெரிய சேதம் உண்டாகிறது. அப்புறம் மூன்றாம் எக்காலம் ஊதும்போது பூமியில ஓடுகிற நதிகள் எல்லாம் கசப்பாய் மாறுகிறது. நான்காம் எக்காலம் ஊதும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒளி கொடுக்கல, தேர் நோ லாங்கர் ஷைனிங். அப்படின்னா இருள் உண்டாயிருக்கிறது, புகை மூட்டமா இருக்கிறது, வானங்கள் அடைக்கப்பட்டு போனது என்று நாம் பார்க்கிறோம். ஐந்தாவது எக்காலம் ஊதும் பொழுது என்ன பார்க்கிறோம்னா, இந்த வெட்டுக்கிளிகள் வருகிறது. இந்த வெட்டுக்கிளிகளினால் மரணம் வரவில்லை, ஆனால் சித்திரவதை, ரொம்ப ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்ல கொண்டு போறாங்க. ஆனா அந்த 5ஆம் முத்திரையிலையும் திரும்ப சொல்றாரு, தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்கள், இந்த 5வது எக்காலம் ஊதும் பொழுதும் தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்களுக்கு எந்த சேதமும் நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதா நம்ம பார்ப்போம். 6ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது உலகத்துல உள்ள எல்லா மிலிட்டரிஸ் வந்து தேர் கேதரிங் டுகெதர். அதனால என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல உள்ள மனிதர்கள் 1/3 அழிக்கப்பட்டு போறாங்க. பாருங்க அந்த சீக்வன்ஸ் பாருங்க. பூமியில உள்ள ட்ரீஸ், அப்புறம் கடல், அப்புறம் நம் பருகும் நீர், அப்புறம் வானம், அப்புறம் வந்து சரீரத்துல பலவீனம் வந்து அவளை டார்ச்சர் பண்ணுது. மரணம் வரல, மரணியும் வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா மரணம் வர மாட்டேங்குது. 5ஆம் எக்காலத்துல. 6ஆம் எக்காலத்துல பார்க்கும் பொழுது 1/3 அழிக்கப்பட்டு போறாங்க. 7ஆம் எக்காலம் ஊதும் பொழுது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் டிக்ளேர்ட் என்பதை நான் பார்க்கிறோம். இப்ப இந்த 6ஆம் எக்காலம் ஊதும் பொழுது 2 சாட்சிகள் அங்கதான் வர்றாங்க. அதை குறித்தும் நாம் பார்ப்போம். இன்றைக்கு பார்க்க முடியாது, வருகாலங்களிலே நாம் பார்ப்போம். பட் இந்த ஒவ்வொரு எக்காலத்தை குறித்த வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஓகே, முதலாவது எக்காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தங் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கல்மழையும் அக்கினியும் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். பூமியில கொட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்ப இது எதை குறிக்கிறதுனா, ஐ திங்க் திஸ் இஸ் த வார். வானத்திலிருந்து வருகிறதோ இல்ல மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஏவுகணைகள்ல இருந்து வருகிறதோ, எப்படியோ the world is going to be burnt. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிற யாவும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொல்றார். So things are going to happen, things are going to be burnt in this world. So அதுதான். அப்ப இந்த முதலாவது காலம் எதை குறிக்கிறதுனா, பிகினிங் ஆஃப் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட். அதுதான் இதை குறிக்கிறது. இதுவரை நடந்த சம்பவத்தை 7 முத்திரைகள்ல பார்த்துட்டோம். இனி இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத குறித்து தான் அந்த 7 காலத்துல நம்ம பார்க்கிறோம். முதல்ல என்ன பார்க்கிறோம்னா,
பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மீனிங். அப்புறம் இரண்டாம் எக்காலம் போதும் பொழுது என்ன நடக்குதுன்னு வாசிக்கிறீங்களா? 8, 9. இரண்டாம் இரண்டாம் தூதன் இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஆயில் ரிக், கேஸ் ரிக்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் சமுத்திரத்துல தான் இருக்குது. ஆயில் ஸ்பில் ஆகி சமுத்திரம் ஃபுல்லா நிரம்பினுச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. சமுத்திரத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் ரெப்ரசன்ட். பட் த பாயிண்ட் இஸ், ஃபர்ஸ்ட் நம்ம லேண்ட்ல ஒரு சேதம் நடந்துச்சு, இப்போ சமுத்திரத்துல உள்ளதும் அழிக்கப்பட்டு போகிறது. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நடக்கும், டெஃபினட்டா நம்ம கண்ணார காண போகிறோம். அந்த சேதம் உண்டாகிறது பூமியிலே ஆகிலும் கடல்களில் ஆகிலும் நடப்பது என்பது உறுதியாயிருக்கு. மூன்றாம் எக்காலத்தை குறித்து நாங்கள் வாசிப்போம். 10, 11 வருஷம். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அது நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். Amen. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எரிகிற தீவெட்டி போல வானத்துல இருந்து, it could be a comet or it could be anything that is man made too. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர் பருக முடியாதபடிக்கு தண்ணீரே இல்லாத மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு போவா நாட்கள் சமீபமா இருக்கிறது. தண்ணீர்களால் மனுஷர்கள் அநேகர் செத்தார்கள். கசப்பான தண்ணீரை குடிச்சிட்டு மக்கள் இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்னன்னா, பாய்சனஸ் வாட்டர், இல்லைன்னா வாட்டர் இஸ் நோ லாங்கர் கிளீன். இன்னைக்கு நம்ம வருகிற தண்ணீர் கூட 4 ஃபில்டர் போட்டு தான் நம்ம குடிக்கிறோம். ஸோ காலங்கள் மாற மாற தண்ணீரில் லெட் பாய்சனிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அது சில காரியங்களை உண்டு பண்ணுகிறது. இப்போ ரேடியோ ஆக்டிவ் இதெல்லாம் இருக்கிறது வாட்டரில் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆல்பியட் people who are going to die because of water is also going to come. அதுதான் இந்த மூன்றாவது எக்காலம். நாலாம் எக்காலத்தை குறித்து வசனம் வாசிப்போம். 12, 13. நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றவற்றில் 3/4 இருளடைந்தது. பகலிலும் 3/4 பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். ஆமென். இப்போ இந்த நாலாவது தூதன் எக்காலம் ஊதும் பொழுது என்ன பார்க்குறீங்கன்னா, இருள் சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருள் அடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. பகலிலும் 1/3னா அப்ப என்ன நம்ம பார்க்குறோம்னா, சூரியன் தானே. சூரியனுடைய வெளிச்சம் ப்ராப்பரா இடத்துக்கு வரல. 1/3 தான் வருது சேருது வெளிச்சம். இப்போ நல்ல சன்லைட் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வைட்டமின் டி நல்லா கிடைக்குது மார்னிங் டைம்ல. அப்புறம் தாவரங்கள் வளர்கிறது. ஆனா இப்ப ப்ராப்பரா ஒரு மங்கி ஒரு சூரியன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியால அது இருக்க முடியாது. அது எப்படி நடக்கும்? ஒருவேளை வானங்கள் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு போகலாம். இரவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இரவுல இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்ன குறிக்கிறதுனா, லைட் இல்லையா? லைட் இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்ற, முதலாவது படைக்கும் பொழுது தேவன் என்ன சொல்றார், லெட் தேர் பி லைட் அப்படின்றார். அண்ட் தேர் வாஸ் லைட். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, திஸ் வாஸ் குட் அப்படின்றாரு. ஆனா அந்த குட் இன்னைக்கு என்ன பண்ணப்படுகிறதுனா, இட் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ இட் பிகம்ஸ் ஈவில். ஆப்சன்ஸ் ஆஃப் குட் தான் ஈவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தான் இங்கே குறிக்கிறது. தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார்.
வெளிச்சத்துக்கே இன்றைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இதோட நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு தூதன் வந்து அப்பதான் சொல்றாரு, இனி வர காலத்து வந்து இதை விட ரொம்ப மோசமா இருக்கும், பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்ல கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 5வது எக்காலத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை வாசி. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. உம், நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் என்ன வாசிக்கிறதுனா, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த புண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை மேலும் செய்யும்படி அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. தொடர்ந்து வாசிங்க. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகளில் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாள குழியின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெட்டுக்கிளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், உருவ மொழி ஒன்று இருக்கு, நேரடியான மொழி இருக்குது. இந்த அதிகாரம், அதாவது கிட்டத்தட்ட 18வது அதிகாரம் வரைக்கும் உருவ மொழிகள்ல தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமாக நம்ம பார்க்கும்பொழுது 4 முதல் 18 வரைக்கும் உருவ மொழி தான். அதனால நம்ம டக்குன்னு வெட்டுக்கிளிகள் பறந்து வருமா அப்படின்னு தெரியல. இட் குட் பி ட்ரோன்ஸ், இட் குட் பி எனிதிங், வி டோன்ட் நோ. பட் என்ன அதனுடைய மைய கருத்துன்னு பார்க்கும் பொழுது, மனிதர்களுக்கு டார்ச்சரஸா இருக்குது. மனிதர்கள் சாவ தேடுறாங்க, ஆனாலும் சாக முடியல. அதுதான் என்ன பார்க்குறோம்னா இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனால் முத்திரை போடப்பட்டவர்களுக்கு எந்த சேதமும் உண்டாகல, அவங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ there is a protection for God's people. அப்பனா இவைகள் நடக்கும் பொழுது God's people will still be on earth அப்படின்னு கேட்கும் பொழுது ப்ராபப்ளி அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பட் அப்படி நடக்கும் பொழுது மனிதர்கள் சாவ தேடுறாங்க, ஆனாலும் அது அவங்களுக்கு வந்து சேர்கிறது இல்லை. ஸோ இந்த வெட்டுகளின் உருவத்தை குறித்து தான் ரொம்ப டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. பெண்களின் கூந்தல் போல இருக்கிறது, பற்கள் சிங்கங்களை போல இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏதோ சாஃப்டா இருக்குன்னு நம்ம நினைச்சோம், ஆனா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமா இருக்கிறது. அதை குறித்து தான் அந்த இடத்துல ஆஹ், ஆஹ், தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். நம்ம சம்டைம்ஸ் இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளுடைய பார்வைக்கு தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது
மனிதர்கள் இது நல்லது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது தீங்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக அந்த காலத்திலே நடக்கும். மரணம் மரணமே வரட்டும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு இந்த காரியம் இருக்குன்றதை கருத்து நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப 6வது எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்பிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைகளின் சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களையும் உடையவர்களாயும் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகளுள்ளவைகளாயும் இருந்தது. அவைகளாலே சேதப்படுத்தப்படுகிறது, விட்டு மனம் திரும்பவும் இல்லை. சாரி, அந்த இடத்துல வசனம் அந்த இடத்துல எதுவும் வசனம் அடுத்து இருக்காது. இது வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இந்த இடத்துல என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில பெரிய ஒரு ஆர்மி இருக்கு, பெரிய ஒரு படை. அவைகள் வந்து மனிதர்களை கொல்லுகிறது. அதுதான் இங்க பார்க்கிறோம். அக்கினி வருது அப்படின்னா ஏவுகணை, தாக்கப்படுகிறார்கள், மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸோ அவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பூமியில் உள்ள மனிதர்களையே அவர்கள் கொல்லுகிறார்கள். ஸோ இப்ப மனிதர்களுடைய உயிருக்கு சேதம் அதிகமாய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் நடந்தாலும் சில பேர் இன்னமும் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்ப. அப்ப என்ன பார்க்கிறோம்னா, அவர்கள் தேவனிடத்துல வந்து சேரல. அவங்க கண்டும் உணராதிருக்கிறார்கள். அந்த விக்கிரகங்களைப் போல கேட்டும் உணராதிருக்கிறார்கள், பார்த்தும் நம்பாமல் இருக்கிறார்கள். அப்ப அவங்க மனம் திரும்பவே இல்லை என்பதை குறித்து தான் அந்த 6ஆம் காலம் இங்கே சொல்கிறது. நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இன்னமும் அந்த 6ஆம் காலம் தான் இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று நான் பார்ப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இதுல பார்க்கும்போது 7 இடிகள் உண்டாகிறது. அந்த 7 இடிகளை குறித்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லும் பொழுது, அதை எழுத வேணாம்ப்பா, அதை முத்திரை போட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதனால அவர் முத்திரை போட்டு வச்சிடறாரு. ஆனா அந்த 7வது காலம், அந்த 6வது காலம் முதிரும் பொழுது அது என்ன சொல்றாருன்னா, அந்த தூதன் இனி காலம் செல்லாது
ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவனை காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களையும் விட இருக்கிறமானவர் ஆணையிட்டு சொன்னான். அப்ப அவர் என்ன சொல்ற, காலம் செல்லாது, காலம் முடிய போகிறது. இப்ப தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற போகிறார். அதுதான் தேவ ரகசியம் வெளிப்பட போகிறது அந்த 7ஆம் காலம் ஊதும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பார்க்கிறோம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏதோ ஒரு நாள் இல்லை, இந்த நாட்களிலே அது நடக்கும் அப்படின்னு. அப்போ எக்காலம்ன்றது ஒரு டைம் இல்லை, நம்ம அதுல ஒரு சில நாட்கள். ஸோ இட் வில் பி அ சீக்வன்ஸ் ஆஃப் டேஸ். இதுதான் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த புஸ்தகத்தை வாங்கி புசின்றாரு. அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் புசிக்கும் பொழுது வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கிறது, ஆனா வாய்க்கு அது இனிமையா இருக்கிறது, தேனை போல மதுரமா இருந்தது அப்படின்லாம் பார்க்கிறோம். அவர் வாங்கி புசிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி வசனம் என்ன பாருங்க, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 6வது எக்காலம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பூமியில 6ஆம் எக்காலம் ஊதும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தூதனுடைய ரகசியத்தை சொல்றாரு. இனி காலம் செல்லாது, இந்த நாட்கள்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறமா தேவனுடைய ராஜ்யம் சேரப்போகிறது. அதுதான் அந்த 6ஆம் எக்காலத்துல அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த 6ஆம் எக்காலத்துல தான் இன்னொன்று என்ன வருகிறது பார்த்தீங்கன்னா, 2 சாட்சிகள். இந்த சாட்சிகள் தேவனுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அது 11ஆம் அதிகாரத்துல நம்ம வரும் நாட்களில பார்ப்போம். அதுக்கப்புறமா 7ஆம் காலம் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றத அந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யாருக்கு யாருக்கு அதை வெளிப்படுத்தணும்னா 7 சபைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். 7 சபைகள்னா அந்த பத்மோஸ் தீவுக்கு அருகாமையில் இருந்த சபைகளை உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிற மெசேஜா இருக்கிறது. அதுக்கப்புறமா தேவனே ராஜரிகப்படுகிற அவரே கர்த்தர். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்பதை அவர் அங்க உணர்த்தி காண்பிக்கிறார். அப்புறம் முத்திரைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த முத்திரைகள்னா பாஸ்ட்ல நிறைய காரியங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. 7வது முத்திரையை உடைக்கும் போது அந்த 7 எக்காலங்கள் வெளிப்படுகிறது. அந்த 7 எக்காலங்களும் பார்த்தீங்கன்னா இனி நடக்க போற காரியங்கள் இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா வார் நடக்குது, எல்லாமே நடக்குது, நம்ம பார்க்கிறோம். அதனால பூமிக்கு அழிவு கொண்டே இருக்கிறது. The earth is getting destroyed. அதுதான் அதோட மெயின் பாயிண்டே. ஆனா God is protecting his people. Whoever God saved and sealed, God is going to protect them till the end. அதை குறித்து பார்க்கிறோம். மனிதர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்படாதவர்களுக்கு, தேவனால் முத்திரிக்கப்படாதவர்களுக்கு கொடிய காலங்கள் வரப்போகிறது. அவர் வரும் பொழுது அவள் மரணத்தை தேடியும் அதை காணாமல் போவார்கள். எப்படியாகிலும் கடைசியில மரணம் சேருகிறதாய் நாம் பார்க்கிறோம். 7வது அப்புறம் அந்த பூமியில 2 சாட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 7வது காலம் வருகிறது. அந்த சாட்சிகள் போன பின்பதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, உலகத்தின் முடிவு வருகிறது, இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இவைகளெல்லாம் மிகவும் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று யோவான் அங்கே சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ 10 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பாதி புக்கு நம்ம கவர் பண்ணி படிச்சு முடிச்சிருக்கோம். இன்றைக்கு நாம் தியானித்த காரியத்திலிருந்து இதுவரை நாம் தியானித்த காரியத்திலிருந்து ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கிறதா? Alright. நான் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? லெட்ஸ் ப்ரே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, வசனத்தை தியானிக்க, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் பாராட்டி. Thank you all.